ஹாய் காய்ஸ், நான் உங்கள் எஸ்எம் கப்பல் தான் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சு கழுவி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததை போட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மைதா மாவு மூணுத்தையும் போட்டு லாஸ்ட் பண்ணாங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா வந்து போடுறாங்க. போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, அவங்க 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அவங்க எவ்வளோ நீங்கள் சாப்பிடலாம் அந்த உப்பு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கையில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பத்தாவது பட்சத்தில் ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. சிறிதளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியும் வந்துடும். கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே அந்த காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா அழகாக மெதுவாக முன்னு வெளியே வருங்க. அப்படியே சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டான சூப்பராக இருந்தது கிளைமேட்டில். யாருக்காருக்கெல்லாம் வீட்டில் காலிஃப்ளவரை போட செஞ்சு சாப்பிட பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.